அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியில நான் ஒரு நொடியும் காலையில் எழுந்திருக்கும் போது யோசிப்பது, யாரும் மனநோகாமல் நடந்து கொள்ள வேண்டும். எந்த காலத்திலும் ஒரு நாள் தலைவராக இருந்தால் கூட இந்த கட்சியில இவன் யோகியனாக இருந்து போனான், இந்த பொறுப்பை விற்கவில்லை, அந்த பொறுப்பை விற்கவில்லை, தேர்தலில் டிக்கெட்டை விற்கவில்லை என்ற அவர் பெயர் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை நாம் எடுக்க வேண்டும். அவருடைய வழித்தோன்றலாக, அவருடைய மனசாட்சியாக விளங்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் காலை அந்த சத்தியமூர்த்தி பவனில் அடியெடுத்து சொல்வது. நமக்கென்று யாரும் விரோதிகள் இல்லை, ஆனால் துரோகிகள் இருக்கிறார்கள். அதுதான் RSS சித்தாந்தம். RSS சித்தாந்தம் என்றால் RSS மட்டும் கிடையாது. RSS இருப்பவன் தான் அந்த சித்தாந்தத்தில் வாழ்கிறான். வேறு கட்சியில உள்ளவன் அந்த சித்தாந்தத்தில் இல்லை என்று நாம் தப்பு கணக்கு போட முடியாது. ஒரு பேச்சிலும் ஒரு வார்த்தையிலும் RSS சித்தாந்தம் தன்னை மீறி வெளியில வந்து விழும். நம்முடைய பொறுப்பாளர் கூட்டத்தில் நான் சொல்றேன், நமக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு சாட்சி யாரும் இருக்க முடியாது. சாட்சியாக மட்டுமில்லை, மனசாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தொண்டனும் ஒரு தோழனும் படிக்க வேண்டிய ஒரு பெருந்தலைவர் காமராஜர். அவரை படித்து விட்டால் நமக்குள் எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்படி கடுமையான காலங்களில, பிரச்சனை ஒரு காலங்களில அவர் எப்படி கையாண்டார் ஜனநாயகத்தை என்பதுதான். 1947 நாம் விடுதலை பெற்று விட்டோம். விடுதலை பெற்றவுடன் யார் முதலமைச்சர்?